லேவியராகமம் அதிகாரம் 1 பாடம் 3. தேவனுக்கு ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம், அதாவது ஒரு நீதி முறைமை, நீதி பரிபாலனம் உண்டு. இந்த நீதி முறைமையில் 2 அம்சங்கள் உள்ளன. ஒன்று திருச்சட்டம், அதாவது பிரமாணம், நியாய பிரமாணம். 2 பலிகள். திருச்சட்டம் என்ற நியாய பிரமாணம் பாவத்தை வரையறுக்கிறது. எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது என்று தேவன் சட்டங்கள் மூலம் வரையறுக்கிறார். சட்டங்களை மீறும்போது அவைகளுக்கு பரிகாரமாக, அதாவது நிவாரணமாக, நிவிர்த்தியாக அவர் பலிகளை கொடுக்கிறார். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார் என்று எபேசியர் 5:2 வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே தேவனுக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலி. எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் உண்டா என்று முதல் வகுப்பில் ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமலே விட்டுவிட்டேன். 4வது 5வது பலிகளான பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் வரும்போதுதான் அதற்கு விளக்கமான பதில் பார்ப்போம். ஆனால் அதற்கு முன் இப்போது ஒரு வாக்கியத்தில் சொல்வதானால், பலிகள் எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் இல்லை என்று சொல்லலாம். அறியாமல் செய்த பாவங்களுக்கு மட்டும்தான் பலிகள் பரிகாரம் செய்தன. துணிகரமான பாவங்களுக்கு பலிகள் பரிகாரம் இல்லை. இதை 4வது 5வது பலிகளான பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் வரும்போது விவரமாக பார்ப்போம். லேவியராகமத்தின் முதல் அதிகாரத்தில் தேவன் மீட்கப்பட்ட தம் மக்களுக்கு பலிகளை குறித்து சொல்லுகிறார். தேவனை தொடர்பு கொள்ள வேண்டும், தேவனோடு இன்பமான, இணக்கமான, இசைவான, இனிமையான உறவு வேண்டும் என்பதுதான் பலிகளின் நோக்கம். முதலாவது, தேவனோடு நமக்கு அப்படிப்பட்ட உறவு வேண்டும். நமக்கு தேவனோடு உள்ள உறவின் அடிப்படையில் தான், அந்த உறவிலிருந்துதான் நமக்கு பிறரோடு ஓர் உறவு உருவாகும். தேவனோடு எனக்கு இன்பமான, இணக்கமான, இசைவான, இனிமையான உறவு இல்லை என்றால் பிறரோடு எனக்கு எப்படி அப்படிப்பட்ட உறவு உருவாகும்? தேவனோடு உள்ள உறவுதான் பிறரோடு உள்ள உறவுகளுக்கு ஆதாரம். பலிகள் தேவனோடு உறவு கொள்வதற்காக. 5 பலிகளையும் வாசனையின் அடிப்படையில் சுகந்த வாசனையான பலி, சுகந்த வாசனையற்ற பலி என 2 வகைகளாக பிரிக்கலாம் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதுபோல இரத்தத்தின் அடிப்படையில் இரத்தம் சம்பந்தப்பட்ட பலிகள், இரத்தம் சம்பந்தப்படாத பலிகள் என 2 வகைகளாக பிரிக்கலாம். மிருகங்கள், பறவைகள் ஆகியவைகள் இரத்தம் சம்பந்தப்பட்ட பலிகள். மாவு, தூபம், எண்ணெய் ஆகியவைகள் இரத்தம் சம்பந்தப்படாத பலிகள். எனவே இரத்தம் சம்பந்தப்பட்ட மிருகங்களும் பறவைகளும் தான் பலிகள் என்று தவறாக நினைக்கக்கூடாது. சுகந்த வாசனையான 3 பலிகளில் ஒன்றான போஜன பலியில் இரத்தம் கிடையாது. அதில் மாவு, எண்ணெய், தூபம் ஆகியவைகளை சம்பந்தப்பட்டுள்ளன. இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் பார்த்து கொண்டிருக்கிற சர்வாங்க தகன பலி மிருகம் சம்பந்தப்பட்டது. மிருகங்களை முதலாவது அசுத்தமான மிருகம், சுத்தமான மிருகம் என 2ஆக பிரிக்கலாம். அதன்பின் சுத்தமான மிருகங்களை தேவனுக்கு பலி கொடுப்பதற்கு ஏற்ற, உகந்த, பொருத்தமான மிருகங்கள், பொருத்தமற்ற மிருகங்கள் என பிரிக்கலாம். ஒரு கேள்வி, இவை பலி செலுத்துவதற்கு ஏற்ற, பொருத்தமான, உகந்த மிருகங்கள், பறவைகள் என்று எந்த அடிப்படையில், எந்த ஆதாரத்தின்படி தேவன் தெரிந்து கொண்டார்? வேத வல்லுநர்கள் இதற்கு பல காரணங்கள் சொல்லுகிறார்கள். குறிப்பிடத்தக்க எந்த காரணமும் கிடையாது, தேவன் அப்படி சும்மா ரேண்டமாக தெரிந்தெடுத்தார் என்று சொல்வார்கள். இதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? தேவன் நான் சும்மாதான் இவைகளை தேர்ந்தெடுத்தேன், இதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை என்று சொல்வாரா? நான் அப்படி நினைக்கவில்லை. என்னென்ன காரணங்களுக்காக குறிப்பிட்ட சில மிருகங்களையும் பறவைகளையும் தேவன் சுத்தமான மிருகங்கள், பறவைகள் என்று தெரிந்தெடுத்தார் என்பதற்கு அங்கு ஒரு பேட்டர்ன் இருக்கிறது. அதை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். பலி கொடுக்க மிருகங்கள் தான் வேண்டும் என்றால் சிங்கம், புலி, கரடி, தவளை, பாம்பு, கழுதை, நாய், பூனை ஆகியவைகளையும் பலி கொடுத்திருக்கலாமே. தேவன் அப்படி தேர்ந்தெடுக்கவில்லையே. எனவே தேவன் எதன் அடிப்படையில் சுத்தமான மிருகத்தையும் அசுத்தமான மிருகத்தையும் தேவன் பிரித்திருக்கலாம் என்றால், ஒன்று, அஞ்ஞானிகளின் தெய்வங்களை நினைப்பூட்டக்கூடிய மிருகங்களையும் பறவைகளையும் தேவன் தவிர்த்திருக்கிறார்.
அஞ்ஞானிகளும் தங்கள் தெய்வங்களுக்கு பலி செலுத்தினார்கள். அவர்களுடைய பலிகளிலும் மிருகங்களும் பறவைகளும் சம்பந்தப்பட்டிருந்தன. எனவே தம் மக்கள் தமக்கு பலி செலுத்தும் போது அஞ்ஞானிகளுடைய தெய்வங்களோடு தொடர்புடைய மிருகங்களை தேவன் அசுத்தமான மிருகங்கள் என்று சொல்லியிருக்கலாம். அஞ்ஞான மதங்களோடும் அஞ்ஞானிகளின் தெய்வங்களோடும் தொடர்புடைய மிருகங்களை தேவன் தெரிந்தெடுக்கவில்லை. இது ஒரு காரணம். இரண்டாவது, மற்ற உயிர்களை வேட்டையாடி கொன்று சாப்பிடக்கூடிய சிங்கம், புலி, கரடி போன்ற மிருகங்களை தேவன் தேர்ந்தெடுக்கவில்லை. ஆடு, மாடு, புறா இவைகள் தாங்கள் வாழ்வதற்காக மற்ற உயிர்களை வேட்டையாடுவதில்லை. கொலை, மரணம், வன்முறை ஆகியவைகளோடு சம்பந்தப்பட்ட மிருகங்களை தேவன் தேர்ந்தெடுக்கவில்லை. வேட்டையாடுகிற மிருகங்களை கார்னிவோரஸ் என்று சொல்வார்கள். பலி கொடுப்பதற்கு தேவன் தெரிந்தெடுத்த மிருகங்கள் ஹெர்பிவோரஸ். தேவன் தெரிந்தெடுத்த மிருகங்கள் இலை, புல் போன்றவைகளை சாப்பிடக்கூடியவை. மூன்றாவது, நோய்க்கிருமிகளை எளிதில் கடத்தக்கூடிய மிருகங்களை, சுகாதாரமற்ற மிருகங்களை தேவன் பலி கொடுக்க தெரிந்தெடுக்கவில்லை என்று சொல்வார்கள். நான்காவது, மிருகங்கள் விரிகுள்ளம் உள்ளவைகளா இல்லையா, அசைவோடக்கூடியவைகளா இல்லையா என்பதின் அடிப்படையில் தேவன் தெரிந்தெடுத்தார் என்று சொல்வார்கள். இது முக்கியமான காரணம். இப்படி பல காரணங்களை சொல்கிறார்கள். உண்மையான காரணம் என்னவாக இருக்கும் என்பது போக போக உங்களுக்கு புரியும். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் பிரித்தெடுத்தார். தேவன் எப்படி உலக மக்களையும் இஸ்ரேல் மக்களையும் பிரித்து இஸ்ரேல் மக்களை தமக்கென்று வேறு பிரித்தாரோ, அதுபோல தேவன் மிருகங்களையும் சுத்தமான மிருகங்கள், அசுத்தமான மிருகங்கள் என்று பிரித்தார். சுத்தமான மிருகங்களை பலி கொடுக்க பிரித்தெடுத்தார். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், அஞ்ஞானிகளின் தெய்வங்களோடு தொடர்புடைய மிருகங்களை தேவன் தெரிந்தெடுக்கவில்லை. தாங்கள் வாழ்வதற்காக மற்ற மிருகங்களை வேட்டையாடும் கார்னிவோரஸ் மிருகங்களை தெரிந்தெடுக்கவில்லை. சுகாதாரமற்ற நோய்க்கிரிகளை கடத்தக்கூடியவைகளை தேவன் தெரிந்தெடுக்கவில்லை. விரிகுளம்புள்ளதும் அசைபோடுகிறதுமான ஹெர்பிவோரஸ் மிருகங்களை தேவன் தெரிந்தெடுத்தார். சர்வாங்க தகன பலி பற்றி சில அடிப்படையான அம்சங்களை நாம் இப்போது பார்ப்போம். ஒரு தனி நபர்தான், ஒரு சராசரி இஸ்ரேலன் தான், அதாவது ஒரு சாமானியன் தான் இந்த பலியை கொண்டு வருகிறான். மன விருப்பத்தோடு கொண்டு வருகிறான். எந்த கட்டாயமும் இல்லை, எந்த நிர்பந்தமும் இல்லை. இந்த பலிதான் இஸ்ரேல் மக்கள் அடிக்கடி செலுத்திய பலி. சர்வாங்க தகன பலிதான் இஸ்ரேல் மக்கள் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் என எல்லா நாட்களிலும் நேரங்களிலும் செலுத்திய பலி. தேவனுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் இருப்பது தேவனால், தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், என்மேல் பிரியமாயிருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த பலி செலுத்தினார்கள். 5 பலிகளில் இதுதான் முதலாக சொல்லப்பட்டிருக்கிற பலி. முதலாவது, தேவன் ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ளாதவரை அவன் கொடுக்கிற எதையும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்னை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நான் கொடுப்பதை அவர் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு சிற்றரசன் ஒரு பேரரசனுக்கு நன்கொடை கொடுப்பது போல் இதிலே பாவ நிவர்த்தி மிகவும் குறைவாகத்தான் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இதுதான் சர்வாங்க தகன பலியின் முதல் நோக்கம். தேவனே, நீர் என்னை ஏற்றுக்கொள்வீராக, என்னை அங்கீகரிப்பீராக, என்மேல் பிரியமாயிருப்பீராக, என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை நினைக்கின்ற போது உம் இருதயம் மகிழ வேண்டும். ஆம், தேவனுடைய அங்கீகாரத்துக்காக அதை கொண்டு வருகிறான். சர்வாங்க தகன பலிக்கு இதற்கு முந்தைய வரலாறு உண்டு. சர்வாங்க தகன பலி முதலாக லேவியராகமத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆபிரகாம், நோவா, யோபு போன்றவர்கள் சர்வாங்க தகன பலி கொடுத்தார்கள். சர்வாங்க தகன பலியின் இன்னொரு அம்சம், இது முழுவதும் சுட்டரிக்கப்பட வேண்டிய பலி. இதை நாம் பின்னர் பார்ப்போம். பலி செலுத்தப்பட வேண்டிய வழிமுறைகள், நெறிமுறைகள் மிகவும் முக்கியம். பலிகளோடு சம்பந்தப்பட்ட சட்டங்களை கண்டிப்பாக கராராக கடைபிடிக்க வேண்டும். அதில் எந்த மாற்றமும் கூடாது. 3 விதமான மிருகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. அவைகள் எந்த மாற்றமும் கூடாது. சுகந்த வாசனையான 3 பலிகள் கிறிஸ்து என்ற நபரை வெளிப்படுத்துகின்றன. சர்வாங்க தகன பலி கிறிஸ்து நம் பதிலாளாக தம்மை பலியாக்கினார் என்பதையும், போஜன பலி கிறிஸ்துவினுடைய குணத்தின் அழகையும், சமாதான பலி கிறிஸ்து நம் சமாதானம் என்பதையும் வெளிப்படுத்துகின்றன. சுகந்த வாசனையற்ற 2 பலிகள் கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த வேலையை விவரிக்கின்றன. பாவ நிவாரண பலி நம் பாவ சுபாவத்தையும், குற்ற நிவாரண பலி நம் பாவ செயல்களையும் வெளிப்படுத்துகின்றன. வேதாகமத்தின் அடிப்படையான ஆதாரமான மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்.
பலிகள் மட்டுமல்ல, முழு வேதாகமமும் எதற்காக? இரண்டே காரணங்கள். ஒன்று, இயேசு கிறிஸ்து யார்? இரண்டு, இயேசு கிறிஸ்து செய்த வேலை என்ன? த பர்சன் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் த ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட். இந்த உண்மை பலிகளுக்கு மட்டுமல்ல, முழு வேதாகமத்துக்கும் பொருந்தும். இயேசு கிறிஸ்து யார்? அவர் செய்து முடித்த வேலை என்ன? இதை அறிவதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் தான் பலிகள், பண்டிகைகள், நபர்கள், நிகழ்ச்சிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதற்காகத்தான் வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இந்த இரண்டு அம்சங்களுக்கு வெளியே, அதாவது அதிகமாக போக தேவையில்லை, இதற்கு குறைவாக நிற்கவும் தேவையில்லை. பலிகள் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதுவே நம் வாழ்வின் தலையாய கடமை, தலையாய பொறுப்பு. பலிகளும் சரி, முழு வேதாகமும் சரி, ஒரே ஒரு நோக்கம். The purpose of the sacrifices or the purpose of the Bible is to reveal Christ, the person of Christ and the work of Christ. இரண்டு அறிவு மிகவும் முக்கியம். முதல் அறிவு தேவனை அறிகிற அறிவு. தேவனை சரியாக, நேர்த்தியாக, முழுமையாக அறியாதவரை நான் யார் என்று எனக்கு தெரியாது. அவரை அறிகிற முழுமையான அறிவு இருக்கும்போது தான் என்னுடைய நிலைமை எனக்கு தெரியும். நான் யார் என்று தெரியும், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று தெரியும், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். ஒன்றான மெய்த்தேவனாய உம்மையும் நீர் அனுப்பினவராய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் அவரை அறிவதற்காக, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3:6. தேவன் எவ்வளவு பரிசுத்தர் என்று தெரியும் போதுதான் நான் எவ்வளவு அசுத்தன் என்று தெரியும். தேவன் எவ்வளவு அன்பானவர் என்று தெரியும் போதுதான் நான் எவ்வளவு அன்பற்றவன் என்று தெரியும். இது உண்மையா பொய்யா? ஒரு சிறிய எடுத்துக்காட்டு தருகிறேன். ஏசியா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனம் முதல் 6 அதிகாரங்களில் கொடிகட்டி பறக்கிறது. ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் தேவனை பார்த்த உடனே ஏசாயா சரணாகதியாகி, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று கதறினான். தேவன் யார் என்று அறியும் போதுதான் நான் எவ்வளவு அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் என்று எனக்கு தெரியும். தேவனை பார்க்காதவரை, என்னை பொறுத்தவரை நான் தான் உலகத்திலேயே மிகவும் பரிசுத்தவான் என்று நான் நினைப்பேன். பேதுரு ஒரு நாள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். உன் வலையை வலது பக்கம் போடு என்று சொல்லுகிறார். நிறைய மீன்கள் கிடைக்கின்றன. இவர் யார் என்று தெரிந்தவுடன் பேதுரு உடனடியாக இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். இது இயேசுவை கண்டவுடன் பேதுருவினுடைய கூற்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அப்போஸ்தலனாகிய யோவான் அவருடைய மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தவன். ஆனால் திருவெளிப்பாட்டிற்கு வருகின்ற போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடனேயே நான் அவரை கண்டபோது சத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் என்று சொல்கிறார். தேவனை பார்க்கின்ற போதுதான் நம்மையும் பார்க்க முடியும். தேவனை அறியும் போதுதான் நம்மையும் அறிய முடியும். தேவனை சரியாக அறியாதவரை நாம் யார் என்று நமக்கு தெரியாது. ஒரு கேள்வி, நாம் மிகவும் பொறுமைசாலிகளா அல்லது பொறுமையற்றவர்களா? நாம் நம் பிள்ளைகளை, ஏன்பா அந்த தட்டை கொஞ்சம் எடுத்துட்டு வா என்று சொல்வோம். அவன் உடனே எடுத்துக்கொண்டு வர மாட்டான். 2வது தடவை சொல்லுவோம். வரவில்லை என்றால் 3வது தடவை, டேய் நான் உங்ககிட்ட தானே சொன்னேன், காதில் விழுந்துச்சா விழலையா என்று குரல் தடிக்கும், தொனி உயரும். அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பும் வழியில் மனைவியை தொலைபேசியில் அழைத்து, மா நான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன், பசிக்குது, சமையல்லாம் உடனடியாக ரெடியாக செய்து வச்சிருமா என்று சொல்லுகிறோம். மனைவி தடபுடலாக சமையல் செய்கிறார்கள். வீட்டுக்கு திரும்பி வருகிறோம். சமையல் இன்னும் முடியவில்லை. என்னம்மா சாப்பாடு ரெடியாக வைக்க சொன்னேன், இதை கூட செய்யலையா, இதை கூட செய்ய முடியாதா என்று வார்த்தைகள் தடிக்கும், கசக்கும். இதுதான் நம் நிலைமை என்று பலருக்கு தெரியாது. ஏனென்றால் நாம் நம் தேவனுடைய பொறுமையை அறியவில்லை. இந்த பலிகள் மட்டுமல்ல, முழு வேதாகமத்தின் நோக்கம் கிறிஸ்து என்ற நபர் யார், கிறிஸ்து என்ன செய்து முடித்தார் என்று வெளியாக்குவதற்கே. பலிகள் எதற்காக? கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக. 5 பலிகளில் 3 பலிகள் சுகந்த வாசனையான பலிகள் என்றும் 2 பலிகள் சுகந்த வாசனையற்ற பலிகள் என்றும் எந்த வகை மிருகங்களை தேவன் தெரிந்தெடுத்தார் என்று பார்த்தோம். தேவன் தாவரங்களை சாப்பிடக்கூடிய மிருகங்களை தெரிந்தெடுத்தார். சர்வாங்க தகன பலிக்கு தேவன் காளையை தெரிந்தெடுத்தார். பலம் வாய்ந்தது,
மதிப்பு வாய்ந்தது என்பதாலா? அடுத்த பழுதற்ற காளை வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் குழந்தைகளாகவும் அனுபவிக்கலாம், வாலிபர்களாகவும் அனுபவிக்கலாம், பிதாக்களாகவும் அனுபவிக்கலாம் என்று பார்த்தோம். 3 விதமான மிருகங்கள் சர்வாங்க தகன பலி பயன்படுத்தப்பட்டன: மாடு, ஆடு, புறா. கிறிஸ்துவை இப்படி புறாவைப் போல, ஆட்டைப் போல, மாட்டைப் போல பலவிதமான அம்சங்களில் நாம் அனுபவிக்க முடியும். புறா இயேசு கிறிஸ்துவுடைய ஏழ்மை, எளிமை, சாந்தம், ஹியூமிலிட்டி, மீக்னஸ் இவைகளை குறிக்கலாம். ஆடு பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ், பெர்ஃபெக்ட் சப்மிஷன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ், பெர்ஃபெக்ட் சப்மிஷன். நம்ம யாராவது இப்படி இழுத்து சென்றால் நாம் விடுவோமா? பரிபூர்ணமான கீழ்ப்படிதல், பரிபூர்ணமான பணிந்தடங்குதல். மாடு, சிலர் மாடு மாதிரி இவன் சுமை சுமக்கிறான் என்றும், மாடு மாதிரி இருக்கிறான் பார், என்ன சொன்னாலும் காதில் ஏறவில்லை என்றும் சொல்வார்கள். சகிப்புத்தன்மை, பலம், பணிந்தடங்குதல், பாரம் சுமத்தல், இவைகளெல்லாம் கிறிஸ்துவின் பல்வேறு அம்சங்கள். இவைகளையெல்லாம் அனுபவிக்க வேண்டும். புறாவைப் போல எளிமை, ஏழ்மை, சாந்தம். ஆட்டைப் போல் தாழ்மை, பணிவு, கீழ்ப்படிதல். மாட்டைப் போல் சகிப்புத்தன்மை, பலம். இவைகள் எல்லாமே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் குணாம்சங்கள். இப்படி நாம் இயேசு கிறிஸ்துவை பிள்ளைகளைப் போல புறாவாகவும், வாலிபர்களைப் போல ஆடாகவும், பிதாக்களைப் போல மாடாகவும் அனுபவிக்க முடியும். தொடர்வோம். ஒருவன் ஒரு ஆட்டையோ மாட்டையோ அல்லது ஒரு புறாவையோ கொண்டு வந்து ஆசாரியனிடம் கொடுத்து விட்டு அவன் வீட்டுக்கு சென்று விட்டானா, அல்லது ஆசரிப்பு கூடாரத்தில் ஏதாவது செய்தானா? வசனம் 4. அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து என்று வாசிக்கிறோம். மிருகத்தை கொண்டு வருபவன் மிருகத்தை ஆசாரியனிடம் கொடுத்துவிட்டு, தேவன் சொன்னபடி மிருகத்தை கொண்டு வந்து விட்டேன், இதோ வைத்துக்கொள்ளும், நான் போகிறேன் என்று சொல்லி விடைபெறவில்லை. அவன் தான் கொண்டு வந்த மிருகத்தின் மேல் கையை வைக்க வேண்டும். இட் இஸ் நாட் எ மியர் டச். அவன் தன் கையை மிருகத்தின் மேல் வைத்து அழுத்த வேண்டும். 2 கைகளையும் ஆட்டின் மேல் வைத்து அழுத்தி பிடிக்க வேண்டும். அழுத்தி பிடித்து கொண்டு, முதலாவது, இது என் ஆடுதான், இது என்ன ஆடுதான், நான் வளர்த்த மாடுதான், நான் வளர்த்த ஆடுதான், இது சொந்த ஆடு, இந்த மிருகம் எனக்கு சொந்தம் என்று ஆசாரியனிடம் சொல்ல வேண்டும். ஓனர்ஷிப். கையை வைத்து அழுத்தும் போது அவன் இப்படி சொல்லுகிறான், இது என் ஆடு. 2வது, அவன் தான் கொண்டு வந்த மிருகத்தின் மேல் கையை வைத்து அழுத்தும் போது அவன் தன்னை அந்த மிருகத்தோடு அடையாளப்படுத்துகிறான். ஐடென்டிஃபிகேஷன். ஒன்றிக்கிறான். அதாவது, நான் தான் பலிபீடத்திற்கு போக வேண்டும், ஆனால் நான் போவதற்கு பதிலாக நான் வளர்த்த என் சொந்த மாட்டை நான் கொடுக்கிறேன் என்று அவன் தன்னை அந்த மிருகத்தோடு ஐடென்டிஃபை பண்ணுகிறான், அடையாளப்படுத்துகிறான், ஒன்றிக்கிறான். ஐடென்டிஃபிகேஷன். ஒன்றித்தலில் 3 அம்சங்கள் உள்ளன. ஒன்று, எழுத்தின்படி தேவன் கூறியபடியும் கோரியபடியும் அங்கு சர்வாங்க தகன பலி கொடுக்கப்படுகிறது. இது நிழல் என்று இன்று நமக்கு தெரியும். ஆனால் அன்று அவர்களுக்கு இது வெறும் நிழல்தான் என்று தெரியாது. எழுத்தின்படி பலி கொடுக்கப்படும் அதே நேரத்தில் அங்கு ஆவியின்படி இன்னும் 2 அம்சங்கள் இருக்கின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த பலிகளில் நாம் கிறிஸ்துவையும் பார்க்க வேண்டும், நம்மையும் பார்க்க வேண்டும். எப்படி? எழுத்தின்படி ஒரு மிருகம் பலிபீடத்தில் பலி கொடுக்கப்படுகிறது. இதன் ஆவிக்குரிய பொருள், ஸ்பிரிச்சுவல் இம்ப்ளிகேஷன் என்ன? இந்த மிருகத்துக்கு பதிலாக பலிபீடத்தில் நான் இடத்தப்பட்டிருக்க வேண்டும். இது ஒன்று. ஆனால் எனக்கு பதிலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக்கினார் என்பது இன்னொரு அம்சம். இவ்வாறு எழுத்தையும் பார்க்க வேண்டும், ஆவியையும் பார்க்க வேண்டும். ஆவியின்படியான 2 உபகுறிப்புகளையும் நான் பார்க்க வேண்டும். 3வது, கைகளை வைத்து அழுத்தும் போது தேவன் என்னிடத்தில் என்னென்ன எதிர்பார்க்கிறாரோ அவை எல்லாவற்றையும் நான் இந்த மிருகத்தின் மேல் சுமத்துகிறேன், கடத்துகிறேன் என்ற ஒரு அறிவும், ஒரு உணர்வும், ஒரு புரிதலும் அங்கே இருக்கிறது. டிரான்ஸ்ஃபர். மொத்தம் கைகளை வைத்து அழுத்துவதில் மொத்தம் 4 அம்சங்கள் உள்ளன. ஓனர்ஷிப், ஐடென்டிஃபிகேஷன், டிரான்ஸ்ஃபர் அண்ட் அக்னாலஜ்மெண்ட். அது என்ன ஆடு? நானும் இந்த ஆடும் ஒன்று. எனக்குரிய எல்லாவற்றையும் இந்த ஆட்டின் மேல் கடத்துகிறேன். எனக்கு நிகழ வேண்டிய எல்லாம் இந்த ஆட்டுக்கு நிகழ்கிறது என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே
இது சாதாரணமான ஒரு தொடுதல் இல்லை. பொதுவாக இந்த நற்செய்தி அறிவித்துவிட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று நாம் மிகவும் மேலோட்டமாக சொல்லிவிட்டு போகிறோம். அப்படி அல்ல. People should identify themselves with Christ Jesus. இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் ஆகிய எல்லாவற்றோடும் ஒருவன் தன்னை ஒன்றிக்க வேண்டும், அடையாளப்படுத்த வேண்டும். My numerous sins transferred to him shall never more be found, lost in his blood's atoning stream, where every crime is drowned என்று C.H. Spurgeon கூறினார். உம்மேல் கடத்தப்பட்ட கணக்கிலடங்காத என் பாவங்களை இனி ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது. பாவ நிவர்த்தியாக்கும் இரத்த ஆற்றில் என் குற்றங்கள் தொலைந்து போயின. கைகளை வைத்து அழுத்துவதில் இத்தனை ஆவிக்குரிய அம்சங்கள் இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? இன்னொரு பழக்கமும் இருந்ததாம். பலி செலுத்த வந்தவன், பலி செலுத்தும் ஆசாரியன் 2 பேருமே மிருகத்தின் மேல் கையை வைத்து ஜெபித்தார்களாம். பல சங்கீதங்களில் தகன பலியை பற்றிய குறிப்பு உள்ளது. சங்கீதங்களை வாசிக்கும் போது இது வெளிப்படையாக தெரிகிறது. எடுத்துக்காட்டு, சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீ கேட்கவில்லை, தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சங்கீதங்கள் 40, 51, 66 வாசிக்கின்றோம். சரி, தொடர்போம். தேவன் சொன்னபடி ஒருவன் ஒரு பழுதற்ற ஆட்டை கொண்டு வருகிறான். அதை அப்படியே மொத்தமாக தூக்கி பலிபீடத்தில் வைத்து தகனிக்கலாமா? இல்லை, கூடாது. பலியாட்டை கொல்ல வேண்டும். ஆட்டின் இரத்தம் சிந்தப்படாதவரை ஆடு உயிருள்ள ஆடாகவே கருதப்படும். ஆட்டின் இரத்தம் சிந்திய பிறகுதான் மரணம் உறுதிப்படுத்தப்படும். எனவே பலியாடு கொல்லப்பட வேண்டும், அது சாக வேண்டும். கொன்று அதன் இரத்தத்தை பலிபீடத்திற்கு கொண்டு வரும்போதுதான் அங்கு மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்று தெரியும். மரணம் நிகழாதவரை, இரத்தம் சிந்தாதவரை அது பழுதற்ற காளையாக இருந்தாலும் எந்த பயனுமில்லை, அது கொல்லப்பட வேண்டும். பலியை கொல்வதில் இன்னொரு முக்கியமான அம்சத்தை கவனிங்கள். லேவியராம் 1 அதிகாரம் 5 முதல் 9 வரையிலான வசனங்களை வாசிப்போம். கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. ஒருவன் ஒரு பலியை கொண்டு வருகிறான். கொண்டு வருபவன் தான் பலியின் மேல் கையை வைக்க வேண்டும். அவன்தான் அதை கொல்ல வேண்டும். அவன்தான் அதை தோலுரிக்க வேண்டும். அவன்தான் அதை சந்து சந்தாக வெட்ட வேண்டும். அவன்தான் அதை தண்ணீரினால் கழுவ வேண்டும். இந்த வசனங்களில் வரக்கூடிய அவன் 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 என்ற வார்த்தையை கவனிங்கள். இந்த அவன் பலி கொண்டு வரக்கூடியவன். இன்றைய ஆராதனை முறையையும் அன்று இஸ்ரேலர்கள் கூடாரத்தை பலி செலுத்திய முறையையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்று ஒருவன் சபைக்கு சென்றால் எதுவும் செய்யாமல் உட்கார்ந்து எழுந்துவிட்டு போய்விடலாம். ஒரு விசுவாசிக்கு பெரிய பொறுப்போ பங்கோ இருப்பது போல் தோன்றவில்லை. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் பலி கொண்டு வருபவன் என்னென்ன செய்கிறான்னு பாருங்கள். பலி கொண்டு வருபவன் தான் இத்தனை வேலைகளை செய்கிறான் என்றால் அங்கு ஆசாரியனுக்கு என்ன வேலை என்று எண்ண தோன்றும். ஆசாரியனுடைய வேலை என்ன? பலியின் இரத்தத்தை பிடிக்க வேண்டும், இரத்தத்தை பலிபீடத்தை சுற்றி தெளிக்க வேண்டும், பலிபீடத்தில் நெருப்பு மூட்ட வேண்டும், பலிபீடத்தில் கட்டைகளை அடுக்க வேண்டும், பலிபீடத்து துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் அடுக்க வேண்டும், பலிபீடத்தில் எல்லாவற்றையும் தகனிக்க வேண்டும். பலி கொண்டு வருகிற சாமானியன், பலி செலுத்துகிற ஆசாரியன் ஆகிய 2 சாராருக்கும் சம பொறுப்பு உண்டு. ஒருவன் கொண்டு வர வேண்டும், கைகளை வைக்க வேண்டும், கொல்ல வேண்டும், தோலுரிக்க வேண்டும், சந்து சந்தாக வெட்ட வேண்டும், தண்ணீரால் கழுவ வேண்டும். கொண்டு வந்தவர் பலியை கொல்லும்போது ஆசாரியன் அந்த இரத்தத்தை குறிப்பிட்ட பாத்திரத்தில் பிடிக்க வேண்டும். இரத்தத்தை பிடித்து பலிபீடத்திற்கு கொண்டு போய் அந்த இரத்தத்தை தெளிக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினியை மூட்ட வேண்டும். பலிபீடத்தில் கட்டைகள் அடுக்க வேண்டும். பலி கொண்டு வந்தவன் வெட்டி கழுவி கொடுத்த துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் அடுக்க வேண்டும். பலிபீடத்தில் எல்லாவற்றையும் தகனிக்க வேண்டும்.
நான் ஒரு சாதாரணமான காரியத்தை கேட்கிறேன். ஆசாரியன் பலிபீடத்தில் கட்டைகளை ஏனோதானவென்று வைப்பானா அல்லது நேர்த்தியாக அடுக்கி வைப்பானா? காலையிலிருந்து சாயங்காலம் வரை ஆயிரக்கணக்கானவர்கள் சர்வாங்க தகன பலி கொடுக்க வந்திருப்பார்கள். ஆசாரியன் எல்லாவற்றையும் அடுக்கி வைத்தான். ஆசாரியன் எல்லாவற்றையும் அடுக்க வேண்டும். கட்டைகளை அடுக்க வேண்டும். துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் அடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் எவ்வளவு மெட்டிகுலஸாக செய்திருப்பான் என்று பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்று கல்லறையை விட்டு வெளியே போன பிறகு பேதுரு கல்லறைக்கு வந்து உள்ளே போய் பார்க்கிறார். அங்கு சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். யோவான் 20:7. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கோதேமுவும் நிறைய சீலைகளால் சுற்றி அடக்கம் பண்ணினார்கள். இப்போது அவரை சுற்றி இருந்த சீலைகள் எல்லாம் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. இயேசு உயிர்த்தெழுந்து போகும்போது ஒரு தேவதூதனை கூப்பிட்டு, நீ எல்லாவற்றையும் சுருட்டி வைத்து விடு, நான் கலிலியாவுக்கு போய் கொண்டிருக்கேன், எனக்கு நிறைய மிஷன் இருக்கிறது, எனக்கு நிறைய விஷன் இருக்கிறது, எனக்கு நிறைய மினிஸ்ட்ரி இருக்கிறது, அடுக்கி வைக்கிற வேலை என் வேலையா, எனக்கு எவ்வளோ வேலை இருக்கிறது தெரியுமா, இதை சுருட்டி வைக்க எனக்கு நேரம் இல்லை என்று நினைத்தாரா அல்லது அவரே சுருட்டி வைத்தாரா? கட்டைகளை அடுக்குவது ஒரு சாதாரண காரியம் போல் தோன்றலாம். ஆனால் ஆசாரியன் அடுக்கி வைக்கிறான். பலி கொல்லப்பட வேண்டும், சாக வேண்டும். சரி, இது புரிகிறது. இரத்தம் சிந்தப்பட வேண்டும், எனவே கொன்றார்கள். கொன்றபின் முழு மிருகத்தையும் பலிபீடத்தில் வைத்து எரித்து விடலாமே. பலியை எரிக்கத்தானே வேண்டும். அதற்கு பின் ஏன் அதன் தோலை உரித்து துண்டங்களையும் குடல்களையும் சந்து சந்தாக வெட்டி பலிபீடத்தில் வைக்க வேண்டும்? கொன்றால் போதாதா? இரத்தம் சிந்தினால் போதாதா? தோலை உரித்தால் போதாதா? ஏன் உள்ளான பகுதிகளெல்லாம் கழுவி துண்டு துண்டாக வெட்டி அதன்பின் பலிபீடத்தில் வைக்க வேண்டும்? இது மிருகத்தின் உள்ளான பரிசுத்தம், உள்ளான தூய்மை, உள்ளான பழுதின்மையை குறிக்கிறது. மிருகம் புறம்பாக மட்டும் பழுதற்றதாக, குற்றமற்றதாக, மாசற்றதாக இருந்தால் போதாது. அது உள்ளாகவும் பூரணமாக, பரிபூர்ணமாக, முழுமையானதாக, அப்பழுக்கற்றதாக, பழுதற்றதாக இருக்க வேண்டும். உள்ளான பாகங்களை கழுவும் போதும், வெட்டும் போதும், அடுக்கி வைக்கும் போதும் அதன் உள்ளான பழுதின்மையை உறுதி செய்ய முடியும். நம்முடைய கண்கள் வெளியே மேலோட்டமாகத்தான் பார்க்க முடியும். வெளியே பார்க்கும் செயல்களை வைத்து நாம் எடை போடுகிறோம். ஒருவன் விபச்சாரம் செய்யவில்லை என்று வெளியே பார்த்து சொல்லலாம். ஆனால் விபச்சாரத்திற்கு காரணமான இச்சை ஒரு மனிதனுக்குள் இருக்கிறதா இல்லையா என்று எப்படி தெரியும்? புறம்பான செயல்களை பார்த்து ஒருவன் திருடவில்லை என்று நாம் முடிவு செய்யலாம். ஆனால் திருடுவதற்கு காரணமான ஆசை அவனுக்குள் இருக்கிறதா இல்லையா என்று எப்படி தெரியும்? புறம்பான செயல்களை பார்த்து ஒருவன் கொலை செய்யவில்லை என்று நாம் தீர்மானிக்கலாம். ஆனால் அந்த கொலைக்கு காரணமான கோபம் அவனுக்குள் இருக்கிறதா இல்லையா என்று எப்படி தெரியும்? தேவனுடைய நோக்கம் எப்போதுமே உள்ளான பகுதிகள், புறம்பான மாற்றங்கள் இல்லை. தோலை உரித்து உள்ளான பாகங்களை கழுவும் போதுதான் உள்ளம் எவ்வளவு அழகாக இருக்கிறது அல்லது அழுக்காக இருக்கிறது என்று தெரியும். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 139, 23, 24 கதறுகிறான். பலி கொடுக்கப்படும் மிருகம் உள்ளாக பழுதற்றது என்று தெரிய வேண்டும். ஆண்டவராய் இயேசு ஆவியில் பாவம் இல்லாதவர், ஆத்துமாவில் பாவம் அறியாதவர், உடலில் பாவம் செய்யாதவர். கிறிஸ்துவின் உள்ளான மறைவான பரிபூரணம் நமக்கு தெரிய வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர், மாசற்றவர், பழுதற்றவர். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று அவர் கேட்டார். நாம் இப்படி கேட்க முடியுமா? ஒருவன் நம்மை பார்த்து நீ ஒரு பொய்காரன் என்று ஒரு சுடுசொல் சொன்னால் நாம் எப்படி மறுமொழி கொடுப்போம்? யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் என்னை சோதித்து பாருங்கள், இடது வலது என எங்கு வேண்டுமானாலும் சோதித்து பாருங்கள், எல்லாவற்றையும் வெட்டி பாருங்கள், என் சிந்தனைகள், சொற்கள், செயல்கள், என் உட்கார்தல், என் எழுந்திருத்தல், என் போக்குவரத்து, எதை வேண்டுமானாலும் சோதித்து பாருங்கள், யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று இயேசு கேட்டார். இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இது நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கூற்று. இந்த உலகத்தின் அதிபதி நம்மிடத்தில் வந்தால் அவனுக்குரியது நம்மிடத்தில் இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அவனுக்குரியது நம்மிடத்தில் இருக்கிறது என்று அவனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தெரியும். நம் வீடுகளில் சாப்பிடும்போது சோற்று பருக்கைகள் கீழே விழுந்தால் எறும்பு ஈக்கள் வரும்.
சுத்தமற்றவை இருக்கும்போது ஈக்களும் எறும்புகளும் கொசுக்களும் வரும் மொய்க்கும். இயேசு ஒருவரே குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி. அவருடைய ஆவியில் பாவமில்லாதவர், அவருடைய ஆத்துமாவில் அவர் பாவம் அறியாதவர், அவருடைய சரீரத்தில் அவர் பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். பலிகளில் 2 அம்சங்களை பார்க்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். எழுத்தின்படியும் பார்க்க வேண்டும், ஆவியின்படியும் பார்க்க வேண்டும். எழுத்தின்படி அங்கு பலிகள் கொடுக்கப்படுகின்றன. ஆவியின்படி என்பதில் 2 பகுதிகளை பார்க்க வேண்டும். அதில் நாம் நம்மையும் பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவையும் பார்க்க வேண்டும். நாம் அழுக்கான பழுதுள்ள குற்றமுள்ள ஆடு. பழுதுள்ள ஆடுகளுக்காக பழுதற்றவர் பலியானார். குற்றமுள்ள ஆடுகளுக்காக குற்றமற்றவர் பலியானார். இது மிக மிக முக்கியமான காரியம். ஏன் பலியை கொண்டார்கள், துண்டு துண்டாக வெட்டினார்கள் என்றால், கொல்லும் போதுதான் அங்கு மரணம் சம்பவிக்கிறது என்பது நிரூபணமாகிறது. இரத்தம் சிந்தப்படாத வரை மரணம் சம்பவிக்கவில்லை. இரத்தமே மரணத்தின் நிரூபணம். இரத்தம் சிந்தப்படாத வரை மரணம் சம்பவித்ததாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இரத்தம் வந்ததென்றால் மரணம் ஆயிற்று என்பது புலனாகிறது. ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம் மற்றவர்களுக்கு ஜீவனாக மாற வேண்டுமானால் அதற்கு என்ன வழி? நம் மூலம் மற்றவர்களுக்கு ஜீவன் பாய்ந்தோட வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. நாம் சாக வேண்டும். ஆமென். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஏன் இன்னொரு நபரை என்னால் கிறிஸ்துவிடம் கொண்டு வர முடியவில்லை? கிறிஸ்துவின் ஜீவன் என் மூலம் ஏன் பாய்ந்தோடவில்லை என்பதற்கு அதுதான் பதில். தொடர்வோம். பலி கொடுக்க கொண்டு வந்த மிருகத்தை கொண்டு வருபவனோ ஆசாரியனோ தன் விருப்பம் போல் வெட்டக்கூடாது. மிருகத்தின் கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பை பிடித்து சரியாக வெட்ட வேண்டுமாம். அவ்வளவு மனிதாபிமானத்தோடே வலியில்லாத அளவுக்கு மிருகத்தை வெட்டுவார்களாம். கொல்ல வேண்டும், இரத்தம் வேண்டும் என்பதற்காக எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வெட்டவில்லை. சரியாக வெட்ட வேண்டும். ஏனோ தானவென்று வெட்டக்கூடாது. சரியாக வெட்ட வேண்டும். ரைட்லி டிவைடு. 2 தீமோத்தேயு 2:15 நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாகவும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். நிதானமாய் பகுத்து போதி, சரியாய் பகுத்து போதி. மிருகத்தின் கழுத்து நரம்பில் எங்கு எப்படி வெட்ட வேண்டுமோ அங்கு அப்படி சரியாக வெட்டு. தோலை எங்கிருந்து ஆரம்பித்து எங்கு முடித்து எப்படி உரிக்க வேண்டுமோ அப்படி உரி. வெட்டி முடித்து அதன்பின் குடலை எடு, அதன்பின் தொடைகளை எடு, அதன்பின் வரிசை கிரமமாக ஒவ்வொன்றாக எப்படி கழுவ வேண்டுமோ அப்படி கழுவு. அதன்பின் அவைகளை ஆசாரியனிடம் கொடு. ஆசாரியன் அவைகளை முறைப்படி அடுக்குவான். எல்லாவற்றையும் அவ்வளவு நேர்த்தியாக, சரியாக, துல்லியமாக, முறையாக நெறி பிறழாது செய்தார்கள். ரைட்லி டிவைடு. பலி கொடுக்கப்பட்ட மிருகங்களின் இரத்தத்தில் என்ன பரிசுத்தம் இருக்கிறது? மிருகங்களின் இரத்தம் எப்படி பரிசுத்தமாக மாறியது? பரிசுத்தம் ஆட்டின் இரத்தத்திலோ மாட்டின் இரத்தத்திலோ அல்லது புறாவின் இரத்தத்திலோ இல்லை. பலி கொடுக்கப்பட்ட மிருகங்களின் இரத்தம் பலிபீடத்தில் தெளிக்கப்படும் போது, பலிபீடத்தில் தெளிக்கப்படுவதால் சுத்தமாகிறது. பலிபீடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு அடையாளம். பலிபீடம் எப்போதும் சிலுவையை குறிக்கும். இந்த பலிபீடம் ஏற்கனவே பரிசுத்தமாயிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம். பலிபீடம், உடன்படிக்கை பெட்டி, அதன் உள்ளே இருக்கும் 10 கற்பனை பலகை, ஆரோனுடைய தளித்தோகோல், மன்னா, பொற்பாத்திரம் அனைத்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். எனவே பலிபீடத்தில் மிருகத்தின் இரத்தம் படும்போது அந்த இரத்தம் பரிசுத்தமாகிறது. மிருகங்களின் இரத்தம் தண்ணீர் தானே பரிசுத்தமானது அல்ல. அவைகளின் இரத்தம் பலிபீடத்தில் தெளிக்கப்படுகின்ற போது, தெளிக்கப்படுவதனால் அது பரிசுத்தமாகிறது. சரி, கொழுப்பு எதற்காக? மிருகத்தின் பாகங்களை துண்டு துண்டாக வெட்டி பலிபீடத்தில் அடுக்கி வைத்து எரிக்கும் போது கொழுப்பையும் சேர்த்து வைத்தால் பலிகள் சீக்கிரமாக எரியும். ஒன்றை எரிக்கும் போது அதன் மேல் எண்ணெய் ஊற்றினால் சீக்கிரமாக எரிந்துவிடும். கொழுப்பு அதற்காக. இன்னொரு காரணமும் உண்டு. ஒரு மிருகத்தை எரிக்கும் போது பொதுவாக ஒரு துர்நாற்றம் வரும். இங்கு பலிபீடத்தில் மிருகத்தை எரிக்கும் போது தேவனுடைய நெறிமுறைகளின்படி பலிகளின் மேல் எண்ணெய் ஊற்றும் போது, தூபம் காட்டும் போது அதிலிருந்து ஒரு விதமான நறுமணம் வரும், சுகந்த வாசனை. தேவன் சுகந்த வாசனையை முகர்ந்து பார்த்தார் என்று வேதம் சொல்கிறது.
தேவன் இவைகளை முகர்ந்து பார்க்கிறார். He is satisfied. He is pleased. எனவே பலு செலுத்திய பின் கடைசியாக தேவன் என்மேல் பிரியமாயிருக்கிறாரா, தேவன் என்னை ஏற்றுக்கொள்கிறாரா, என்னில் இன்புறுகிறாரா என்பதுதான் காரியம். பலிபீடத்தில் மிருகத்தை தகனிக்கும் போது பலிபீடத்தில் இருக்க வேண்டிய ஆள் நான், எனக்கு பதிலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு பலியானார் என்ற எண்ணம் எப்போதும் நமக்குள் மேலோங்கி நிற்க வேண்டும். அக்கினி, நெருப்பு, இது பரீட்சையின் தீவிரத்தை, மும்முரத்தை குறிக்கிறது. தி இன்டென்சிட்டி ஆஃப் த டெஸ்ட். நம் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதுதான் நம் இயல்பான வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டும். இதுதான் நார்மல். திஸ் இஸ் நாட் சம்திங் அப்நார்மல். அதுபோல தண்ணீரால் கழுவுகிறார். தண்ணீரையும் இரத்தத்தையும் குறித்து வரக்கூடிய நாட்கள் நாம் நிறைய பேசுவோம். தண்ணீரும் இரத்தமும் எப்போதும் சேர்ந்தே போகும். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார் என்று எபேசியர் 5:26 கூறுகிறது. திருவசனமாகிய தண்ணீரால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். சர்வாங்க தகன பலியில் 3 மிருகங்கள் பயன்படுத்தப்பட்டன என்று பார்த்தோம். மாடு, ஆடு, புறா. இதில் மாட்டின் தோலை உரித்து பாகங்களை கழுவி துண்டு துண்டாக வெட்டினார்கள். ஆனால் ஆடுகளின் தோல் உரிக்கப்படவில்லை. ஆடுகளின் தோலை உரிக்காமல் வெட்டினார்கள். புறா வெட்டப்படவே இல்லை. புறாவை கிள்ளி இரத்தத்தை தெளித்தார்கள். ஆயினும் மாடு, ஆடு, புறா எல்லாம் ஒரே விதமாகத்தான் சர்வாங்க தகன பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டன, சுட்டரிக்கப்பட்டன. ஆடுகள் தோலுரிக்கப்படவில்லை. இது ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம். புறா வெட்டப்படவில்லை. புறா சிறியதாக இருப்பதால் பலிபீடத்திற்கு பக்கத்திலே அதை கிள்ளி இரத்தத்தை தெளித்தார்கள். சர்வாங்க தகன பலியினுடைய பொருள் இது முழு கான்சக்ரேஷனை குறிக்கிறது. ஆண்டவராய் இயேசு தம்மை முழுமையாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தார். நாமும் நம்மை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் சர்வாங்க தகன பலி. நாம் யாருக்கு சொந்தம்? நாம் யாருடையவர்கள்? நாம் நமக்கு சொந்தமா, தேவனுக்கு சொந்தமா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் நம்முடையவர்கள் அல்ல. நாம் என்னவாயிருக்கிறோம், நம்மிடத்தில் என்ன இருக்கிறது, நம்மால் என்ன முடியும், இவை எல்லாமே தேவனுக்குத்தான் சொந்தம். நான் என்னுடையவன் அல்ல. என்னால் முடிந்தவைகள் எல்லாம் என்னுடையவைகள் அல்ல. என்னிடம் இருப்பவைகளும் என்னுடையவைகள் அல்ல. தேவன் எனக்கு லோனாக கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். இவை எல்லாவற்றையுமே நாம் பலிபீடத்தில் வைத்துவிட வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இட்ஸ் அ லைஃப் ஆஃப் ஆல்டர் அண்ட் டென்ட் என்று வாட்ச்மன்னி என்ற பரிசுத்தவான் கூறினார். முதலாவது நம்மையும் நம்மிடம் இருப்பவைகளையும் நம்மால் முடிந்தவைகளையும் பலிபீடத்தில் கிடத்த வேண்டும். அவை சுட்டரிக்கப்பட வேண்டும். எரிந்து முடிந்த பிறகு மிச்சமீதி ஏதாவது இருந்தால், அல்லது தேவனுக்கும் ஆசாரியனுக்கும் உரிய பங்கு போன பிறகு மிச்சமீதி ஏதாவது நமக்கு கொடுக்கப்பட்டால் அதை கொண்டு வந்து நாம் கூடாரத்தில் வாழ வேண்டும். சர்வாங்க தகன பலி நான் ஏறக்குறைய முடித்து விட்டேன். சர்வாங்க தகன பலி நோக்கம் என்ன? 1, தேவனை நெருங்கி வருவதற்காக. 2, தேவனோடு சமாதானமாக இருப்பதற்காக. 3, தேவனுக்கு தானம், நன்கொடை, அன்பளிப்பு கொடுப்பதற்காக. நான் அவருடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதை குறிக்க அவருக்கு பரிசு கொடுப்பதற்காக. சர்வாங்க தகன பலியில் பாவ நிவர்த்தியை பற்றிய அம்சம் இல்லை என்பது என் அபிப்பிராயம். 4, என்னை அங்கீகரிப்பதற்காக, என்னை ஏற்றுக்கொள்வதற்காக, என்மேல் பிரியமாயிருப்பதற்காக, என்னில் இன்புறுவதற்காக. பலியின் புகையை தேவன் முகர்ந்து பார்க்கிறார். அதனால் அவர் என்மேல் இன்பமாயிருக்கிறார், என்னில் இன்புறுகிறார், தேவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார். சர்வாங்க தகன பலியின் உட்கருத்து என்னவென்றால், 1, நான் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் என்னுடையதையும் நான் தேவனுக்கு கொடுக்கிறேன். முழுமையான அர்ப்பணம், கான்சக்ரேஷன், டிவோஷன். 2, நான் தான் பலிபீடத்தில் கிடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எனக்கு பதிலாக, ஈடாக, மாற்றாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒப்புக் கொடுக்கப்பட்டார். சப்ஸ்டிடியூஷன். 3, இந்த பலியில் மெய்யும் இருக்கிறது, நிழலும் இருக்கிறது. 4, இரத்தம் தெளிக்கப்படுகிறது. இன்னொரு சிறிய காரியத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். இளைய மகன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிறான். அந்த இளைய மகனைப் போல் லேவியராக முதல் அதிகாரத்தில் முதலாக ஒரு தனி நபர் ஆசரிப்பு கூடாரத்துக்கு பலியோடு வருகிறான். 2வது, தன் இளைய மகன் வீட்டிற்கு திரும்பி வந்ததும் தகப்பன் அவனுக்கு உயர்ந்த ஆடைகளை உடுத்தி அவன் கைகளுக்கு மோதிரம் போட்டு அவன் கால்களுக்கு மிதியடி போடுகிறான். உயர்ந்த ஆடைகள், கைகளுக்கு மோதிரம், கால்களுக்கு மிதியடி.
பலி கொண்டு வந்தவன் பலியை அங்கு வைத்துவிட்டு வெளியேறவில்லை. கூடாரத்தில் அவன் தேவனை ஆராதிக்கிறான். மூன்றாவது, இளைய மகன் வீட்டிற்கு வந்த பிறகு தகப்பன் கொழுத்த கன்றை எடுத்து விருந்து உண்கிறான். சர்வாங்க தகன பலியில் தனிநபரின் பலியை ஆசாரியர்கள் கொண்டு பலிபீடத்தில் வைத்து எரிக்கிறார்கள். நம் வாழ்க்கையிலே நாம் பலி கொண்டு வருகிறவனாகவும் இருக்க வேண்டும், பலியோடு தேவனை ஆராதிப்பவனாகவும் இருக்க வேண்டும், அந்த பலி செலுத்துகிற ஆசாரியனாகவும் இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் சில கேள்விகளை கேட்டிருந்தீர்கள். அந்த கேள்விகளுக்கு நாம் இப்போது பதில் பார்ப்போம். 1, பெயின்லெஸ் ஆர் லெஸ் பெயின். மிருகத்தை கொண்டபோது வலி இருக்காது, வலி இருந்திருக்காது என்று நான் சொல்லவில்லை. வலி அறியாதபடி அல்ல, ஹியூமனாக மிகவும் மனிதாபிமானத்தோடு தேவன் நம்மை நெறிப்படுத்துகிறார், சிக்ஷிக்கிறார். ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அறுவை சிகிச்சை செய்யும்போது தேவையான அளவுக்குத்தான் வெட்டுவார். 3 மில்லிமீட்டர் தான் வெட்ட வேண்டுமென்றால் அவர் 5 மில்லிமீட்டர் நீளத்துக்கு வெட்ட மாட்டார். அதுபோல தேவன் நம்மை நடத்துவார், நடத்துகிறார். நடத்தும்போது தேவைக்கு அதிகமான வலிகளை அவர் கொடுப்பதில்லை. வலி உண்டு. நான் பெயின்லெஸ் என்று சொல்ல வரவில்லை, லெஸ் பெயின் என்று சொன்னேன். பெயின்லெஸ் என்று சொல்வதற்கும் லெஸ் பெயின் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு. மிருகத்தை கொல்லும்போது அவ்வளவு துல்லியமாக வெட்டுகிறார்கள். அதுபோல்தான் தேவன் நம்மை நடத்துகிறார். உங்களுடைய அடுத்த கேள்வி, ஏன் வித்தியாசமான மிருகங்கள்? பெரிய பாவம் செய்தால் மாடு கொண்டு வர வேண்டும், அதை விட கொஞ்சம் சிறிய பாவம் செய்தால் ஆடு கொண்டு வர வேண்டும், இன்னும் மிகச்சிறிய பாவம் செய்தால் புறா கொண்டு வர வேண்டும் என்பதல்ல இதன் பொருள். அவனவன் தன் தன் திராணிக்கு தக்கதாக கொண்டு வர வேண்டும். ஒருவனால் மாடு கொண்டு வர முடியும் என்றால் அவன் மாடு கொண்டு வர வேண்டும். மாடு கொண்டு வர முடிந்தவன் புறா கொண்டு வந்தால் தேவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒருவனால் புறாதான் கொடுக்க முடியும் என்றால் அவன் மாடுதான் கொண்டு வர வேண்டும் என்று தேவன் நிர்பந்திப்பதில்லை. தேவன் எவ்வளவு கிருபையுடன் என்று பாருங்கள். பழைய ஏற்பாட்டு தேவன் வேறு, புதிய ஏற்பாட்டு தேவன் வேறு என்று பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு தேவன் பட்சிக்கிற அக்கினி என்றும் புதிய ஏற்பாட்டு தேவன் கிருபையுள்ள தேவன் என்றும் நினைக்கிறார்கள். ஒரே தேவன். பழைய ஏற்பாட்டில் அவர் கிருபையுள்ள தேவன் தான். கவனியுங்கள், உன் திராணிக்கு உன்னால் ஒரு புறாதான் கொண்டு வர முடியும் என்றால் நீ புறாவை கொண்டு வா. என்னோடு உள்ள உறவை நீ நேசிக்கிறாய் என்பதையும், உன்னை நீ எனக்கு அர்ப்பணம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறாய் என்பதையும், என்னால் தான் நீ வாழ்கிறாய் என்பதை நீ அங்கீகரிக்கிறாய் என்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன். உன்னுடைய இருதயத்தை தான் நான் பார்க்கிறேன். நீ கொண்டு வருவது ஆடா மாடா புறாவா என்பது எனக்கு ஒரு பொருட்டல்ல, நான் அதை பார்க்கவில்லை, உன் உள்ளத்தை தான் நான் பார்க்கிறேன் என்று இந்த வித்தியாசமான மிருகங்களின் மூலம் தேவன் பேசுகிறார். உங்களுடைய அடுத்த கேள்வி, சர்வாங்க தகன பலியை பற்றி லேவியராமத்திற்கு முன்பே முற்பிதாக்கள் பலி செலுத்தினார்கள் என்றால் அந்த இன்ஸ்பிரேஷன், ரெவலேஷன் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? தேவன் ஏதோ ஒரு வகையில் அவர்களோடு பேசியிருக்கிறார். அவர்கள் பலி செலுத்தினார்கள். லேவியராமத்திற்கு வரும்போது தேவன் அதை ஒழுங்குபடுத்துகிறார், நெறிமுறைப்படுத்துகிறார். ஏன்? தேவன் ஏற்கனவே கொடுத்த சட்டங்களை, ஒழுங்குகளை அவர்கள் சரிவர பின்பற்றாமல் போயிருக்கலாம். பிற கலாச்சாரங்கள் இருந்த சில பழக்க வழக்கங்களை இவர்கள் கூட சேர்த்திருக்கலாம். கொஞ்சம் கூட்டல் கழித்து நடந்திருக்கலாம். எனவே லேவியராமத்துக்கு வரும்போது, சரி, நீங்கள் செய்ததெல்லாம் போதும், இப்பொழுது நான் நெறிமுறைப்படுத்துகிறேன், ஒழுங்குபடுத்துகிறேன், உங்கள் கற்பனைகளை மூட்டை கட்டி வைத்து விடுங்கள் என்று சொல்வது போல் எல்லாவற்றையும் விவரமாக சொல்கிறார். எடுத்துக்காட்டாக, நிம்ரோத் பாபேல் நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டும்போது அங்கு பலி கொடுக்கிறார்கள். அவர்கள் எப்படி பலி கொடுத்திருப்பார்கள் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இப்போது தேவன், நான் இப்போது உங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன், உங்கள் தவறுகளை எல்லாம் நிவர்த்தியாக்கி என்னோடு நேர்த்தியான உறவு கொள்வதற்கு பலிகளை ஏற்படுத்தியிருக்கிறேன், இனிமேலாவது சரியாக இருங்கள் என்று சொல்வது போல் சொல்லிக் கொடுக்கிறார். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலி கொடுக்க கொண்டு போனது சர்வாங்க தகன பலிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் வைக்கிறார். ஈசாக்குக்கு பதிலாக அங்கு ஒரு ஆடு வருகிறது. இந்த ஈசாக்கை நம்மோடு ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். நாம் தான் அங்கு இருந்திருக்க வேண்டும். ஆனால் எழுத்தின்படி அங்கு ஒன்று நடக்கிறது. இரண்டையும் பார்க்க வேண்டும். நம்மையும் பார்க்க வேண்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் பார்க்க வேண்டும். என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். நான் போயிருக்க வேண்டும், ஆனால் எனக்கு பதிலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். ஈசாக்கை பலிபீடத்தில் வைப்பதற்கு ஆபிரகாம் ஏன் அங்கே கூட்டிக் கொண்டு போகிறார்? ஈசாக்கு பிறப்பதற்கு முன்னே ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் நல்ல இன்பமான, இணக்கமான, இசைவான, அருமையான உறவு இருக்கிறது. ஈசாக்கு பிறந்த பிறகு ஆபிரகாம் தேவனை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளிவிட்டு ஈசாக்கை முன்னுக்கு கொண்டு வருகிறார்.
தாத்தாவாக வேண்டிய வயதில் அப்பா ஆகிவிட்டார் இல்லையா, அதனால் இது என் பிள்ளை, வயதான காலத்தில் நான் பெற்ற பிள்ளை என்று கொஞ்சம் ஆரம்பித்திருப்பார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தந்தவர் முக்கியமா அல்லது அவர் தந்தது முக்கியமா? கிஃப்ட்ஸ் ஆர் கிவர். தந்தவரை விட்டுவிட்டு அவர் தந்தவைகளை கொண்டாடுவதுதான் மனித இயல்பு. மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர், வீடு, வேலை, சுகம், செல்வம், படிப்பு, இவைகளையெல்லாம் தந்தவரை நாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு அவர் தந்தவைகளை கொண்டாடுவது மனித இயல்பு. இது விழுந்து போன மனிதனுடைய இயல்பு. அதுபோல ஈசாக்கை தந்தவரை ஆபிரகாம் தற்காலிகமாக கொஞ்சம் பின்னுக்கு தள்ளிவிட்டார். ஈசாக்கு வந்ததும் அவருடைய இருதயம் பிரிந்து விடுகிறது. தேவன் பார்க்கிறார், ஈசாக்கு வருகிறதற்கு முன் நம் உறவு அவ்வளவு நெருக்கமாக இருந்தது, அவ்வளவு இன்பமாக இருந்தது. ஈசாக்கு வந்தவுடனே என்னை பின்னுக்கு தள்ளிவிட்டாயே, இந்த ஈசாக்கை பலிகொடு, எனக்கு வேண்டியது நீ, ஈசாக்கை கூட்டிக் கொண்டு வா. ஒரு வார்த்தை பேசாமல் ஆபிரகாம் அழைத்து கொண்டு போகிறார். பலிபீடத்தின் மேல் வைக்கிறார். கத்தி எடுத்ததுமே கர்த்தர் நிறுத்துகிறார். சரி, இப்போது புரிந்துவிட்டது. தற்காலிகமாக நீ என்னை பின்னுக்கு தள்ளிவிட்டிருந்தாய், இப்போது மறுபடியும் உன் இருதயம் சரியாகிவிட்டது. இப்போது நீ ஈசாக்கை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போ. இப்போது ஆபிரகாமுக்கு தெரியும், ஈசாக்கு இஸ் மை பொசஷன், பட் ஹீ இஸ் நாட் மை ஓன். ஐ பொசஸ் ஹிம், பட் ஐ டோன்ட் ஓன் ஹிம். லோனில் வண்டி வாங்கியிருப்போம், வண்டியை we possess, we use it. ஆனால் தவணையை ஒழுங்காக கட்டவில்லை என்றால் வங்கிக்காரர்கள் எப்போது வேண்டுமானாலும் வண்டியை தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். we possess it, but we don't own it. அதுபோல இந்த உலகத்திலே நான் 3 வார்த்தைகள் சொன்னேன். whatever we are, whatever we have, whatever we can, all belong to him. நான் என்னிடம் இருப்பவை, என்னால் செய்ய முடிந்தவை எல்லாம் அவருக்கு சொந்தம். அடுத்த கேள்வி, லேவியராமத்தில் உள்ள பலிகளுக்கும் ரோமர் 12:1-2 சொல்லப்பட்டுள்ள பலிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? லேவியராமத்தில் மிருகங்களை கொன்று அவை செத்தபின் அவைகளை பலிபீடத்தில் வைத்தார்கள். ரோமர் 12 ஜீவ பலியாக என்றால் நாம் உயிரோடே நம்மை பலியாக கொடுக்க வேண்டும். மேலும் நாம் நம்மை ஜீவ பலியாக ஒவ்வொரு நாளும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். லேவியராமத்தில் கொண்டு வந்த பலி ஒரு முறை கொடுக்கப்பட்டது. இப்போது நாம் நம்மை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பது ஒவ்வொரு நாளும் நடைபெற வேண்டும். இந்த எண்ணம், இந்த ஆவி நமக்கு வேண்டும். whatever we are, whatever we have, and whatever we can, all belong to him. இந்த ஆவி, இந்த அர்ப்பணிப்பு, இவ்வாறு நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக நம்ம ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பதற்கு நமக்கு போராட்டம் உண்டு. இதற்கு யாரும் விதிவிலக்கல்ல. we are not living in the heavens. நாம் விழுந்து போன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி. அடுத்த வாரம் தொடர்வோம். Praise the Lord.